வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம அவதார் ஃபயர் அண்ட் டேஷ், அதாவது நம்ம ஜேம்ஸ் கேமரனோட டைரக்ஷன்ல தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டா வந்து அவதார் ஃபயர் அண்ட் டேஷ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த அவதார் ஃபயர் அண்ட் டேஷ் எங்கேருந்து நம்ம கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வே ஆஃப் வாட்டர் எங்கேருந்து விட்டாங்களோ ஸோ அங்கேருந்தே திருப்பியும் படத்தை ஆரம்பிச்சிருக்காரு ஜேம்ஸ் கேமரான். ஸோ நம்ம ஜேக் சல்லி வந்து அவரோட ஃபேமிலியோட அங்கே நம்ம வாட்டர் டைப் மக்களோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ அந்த நேரத்தில் வந்து அவரோட அடாப்டட் சன்னு ஸ்பைடர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அதாவது நம்ம மைல்ஸ் குவாரிச்னு ஒருத்தர் இருப்பார்ல, அதாவது மெயின் வில்லன், அவரோட சன்னு, அதாவது பயாலஜிக்கல் சன் தான் இவர். ஸோ இவரை அடாப்ட் பண்ண ஜேக் சல்லி அவர் தான் ஃபாதர். ஸோ அவர் வந்து அடாப்டட் சன்னான ஸ்பைடருக்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது. ஸோ பேசிக்கலாக நம்மளுக்கு தெரியும், நம்ம ஸ்பைடர் வந்து நம்ம பேண்டோரா வேர்ல்டில் வந்து அவதார் பாடியில் இருக்க மாட்டார், ஹியூமன் ஃபார்மில் தான் இருப்பார். ஸோ அவருக்கு வந்து இந்த ஆக்சிஜன் மாஸ்கை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அவருக்கு வந்து இஷ்யூ, அதாவது ஒரு லைஃப் போகிற மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்குது. ஸோ அந்த இஷ்யூ வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும் அவருக்கு. எப்போ பார்த்தாலும் ஆக்சிஜன் மாஸ்கை மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருப்பார் அவர். ஸோ ஜேக்ஸில் என்ன சொல்லுவார்னா, இப்படி அடிக்கடி நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா ஆக்சிஜன் மாஸ்கை என்னைக்காவது ஒரு நாள் அது வந்து விபரீதமாக முடிஞ்சிடும். ஸோ அதனால நம்ம வந்து இந்த ரிஸ்கில் வந்து ஸ்பைடரை வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்பைடரை வந்து நம்ம பேண்டாரோ வேர்ல்டில் ஹியூமன்ஸ் வாழ்கிற இடத்துலேயே வந்து விட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானோட அவர் கிளம்புறாரு. அதாவது ஒரு ஃபேமிலியும் கூட்டிகிட்டு ஸ்பைடரையும் கூட்டிகிட்டு ஒரு ஜேர்னியில் கிளம்புறாரு, அதாவது ஏர் ஜேர்னி மெயினாக. ஸோ அப்போ கிளம்புற நேரத்தில் தான் நம்ம ஃபயர் ட்ரைபை வந்து என்கவுண்டர் பண்ணுறாரு. ஸோ ஃபயர் ட்ரைபு வந்து என்ன பேக்ரவுண்ட், அவங்க வந்து எப்படி ஃபார்ம் ஆனாங்க, அவங்க வந்து எதனால வந்து கெட்டவங்களா இருக்காங்க, அவங்களுக்கும் ஈவாக்கும் என்ன கனெக்ஷன், ஏன் வந்து ஈவாக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கிறாங்கங்கிறது எல்லாத்தையுமே வந்து இந்த படத்தில் வந்து நம்ம ஜேம்ஸ் கேமரான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் இங்கே தான் நடக்குது. அதே நேரத்தில் நம்ம இன்னொன்று சைடு பார்த்தோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் அவதார்லையும் செகண்ட் அவதார்லையும் இந்த மெயின் வில்லன் இருக்கார்ல, மைல்ஸ் இருக்கார்ல, அவர் வந்து நம்மளோட ஜேக் செல்லியை ஏற்கனவே தேடிட்டு இருக்காது. எதுக்குன்னா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மைல்ஸ் குவாரிச் வந்து அந்த பேண்டோரா வேர்ல்டில் இருக்கிற ஒரு ரிசோர்ஸை வந்து மெயினாக அடையணும் அப்படின்ட்டு ஒரு வெறியோடு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. என்ன ரிசோர்ஸ் அது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரிசோர்ஸ் அமிர்தா. அதாவது அது வந்து பொண்ணுலாம் இல்லைங்க, அது அந்த ஒரு ரிசோர்ஸ் பேரை வந்து அமிர்தான்னு வச்சிருக்கானுங்க. ஸோ அந்த ரிசோர்ஸ் வந்து எங்கேருந்து எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேல்ஸ் இருக்கும்ல, துல்குன்ஸ்ன்னு இருக்கும், அந்த வேல்ஸ் கிட்ட வந்து அதை கொன்று அதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலாக அந்த அமிர்தாவோட யூசேஜ் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அது வந்து ஒரு ஆன்டி ஏஜிங் எலிமெண்ட்டாக இருக்குது நம்ம ஹியூமன்ஸுக்கு. அப்படிதான் வந்து இந்த படத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, போன படத்துலையும் சரி இந்த படத்துலையும் சரி. ஸோ அது வந்து பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து ஒர்த்து. ஸோ அதை வந்து எப்படியாவது இந்த துல்குன்ஸ் கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு வியாபாரமாக்கணும், அதாவது பயங்கரமான ஒரு செல்லிங் பாயிண்ட் ஆக்கணும்ட்டு ஒரு பாயிண்ட், ஒரு இதோட அவரும் சுற்றிட்டு இருக்காரு. ஸோ இவங்க ஏற்கனவே நம்ம மைல்ஸ் குவாரிச் ஏற்கனவே ஒரு சைடு தேடிக்கிட்டு இருக்காரு ஜேக் செல்லியை. அதே நேரத்தில் வந்து ஃபயர் ட்ரைபு வந்து இவரை வந்து என்கவுண்டர் பண்ணுது. ஸோ இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து ஏர்லேயே வந்து ஃபைட் இந்த டைம்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இவங்களுக்கு 3 பேரை சுற்றி தான் மெயினாக வந்து இந்த கதையை நகருது. அதாவது இந்த ஃபயர் ட்ரைபு, மைல்ஸ் குவாரிச்சு, அதுக்கப்புறம் இன்னொன்று சைடு வந்து நம்ம ஜேக் சல்லியும், அதுக்கப்புறம் வாட்டர் ட்ரைபும். ஸோ இவங்களுக்குள்ள வந்து நடக்கிற ஒரு பெரிய வார் தான் இந்த படமே. ஸோ நம்ம ஃபயர் ட்ரைபும் நம்ம மைல்ஸ் குவாரிச்சும் எப்படி வந்து ஒரு சைடு எடுக்கிறாங்க, ஒரு சைடு, அதாவது 2 பேரும் ஒரு டேர்ம்ஸில் அக்ரி பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு மேட்டர்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்தா தெரியும். ஸோ நான் அதெல்லாம் இங்கே டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பல. ஸோ அவங்க எப்படி 2 பேரும் ஒரு சைடு எடுக்கிறாங்க, அவங்க 2 பேரும் ஜேக் செல்லியும் வாட்டர் டைப்புக்கும் ஆப்போசிட்டாக எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மெயின் கதையே. ஸோ நம்ம ஓவராலாக பார்த்தோம்னா அவதார் 1லேருந்து அவதார் 2 அதுவே வந்து பார்த்தோம்னா ஒரே சேம் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். அதாவது பேசிக் லைன் வந்து பார்த்தோம்னா ஒரே சேம் பேசிக் லைன் தான். ஸோ அதே லைனை வந்து இங்கே வந்து கொண்டு வந்திருக்காரு நம்ம ஜேம்ஸ் கேமரான். ஸோ நம்ம ஜேம்ஸ் கேமரான் என்ன பண்ணுறாருன்னா, அதே லைனை வச்சு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு படத்தை கொடுக்க முடியுமோ அதை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து அதனால நம்மளுக்கு வந்து சுவாரஸ்யமே இல்லாமல் தான் இந்த படம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படிலாம் கிடையாது. இந்த படம் வந்து பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ குடும்பத்தோட கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதாவது ஃபயர் அண்ட் டேஷில் வந்து ரெண்டு ஹாஃப் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபில். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இப்போ பார்த்தோம்னா ஃபுல்லாக அதாவது ஃபேமிலி எமோஷன்ஸ் வந்து பயங்கரமாக கொண்டு போயிருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஏன்னா நம்ம ஜேக் சல்லி ஃபேமிலி வந்து அந்த வாட்டர் ட்ரைபோட எப்படி இருக்காரு, எப்படி அவரோட ஃபேமிலி நெத்திரி அவங்க ஒய்ஃபோட என்னென்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அவங்களுக்குள்ள வர ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறாங்க, பசங்களுக்குள்ள வர ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி சால்வ் பண்ணுறாங்க, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸு இதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க.
அதே நேரத்தில் நம்ம வே ஆஃப் வாட்டரில் வந்து அவரோட பையன் ஒருத்தர் வந்து இறந்துருப்பாரு. ஸோ அந்த பையனோட ஒரு ட்ராமாவையும் இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படி அதுலேருந்து வெளியில் வராங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டீட்டெயில்டாக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஒரு ஸ்மூத்தான ஒரு ரைடு மாதிரி இருக்கும். அதுவும் மெயினாக எப்படின்னு பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப்ஸை வந்து எப்படி கொண்டு போகணும், அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மெயினாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஸோ செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் வந்து நம்ம பார்த்தோம்னா மெயினாக சண்டை எல்லாமே வந்து மேக்ஸாக இருக்குது, மேக்ஸ் லெவலில் வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து பயங்கரமாக சண்டையெல்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ பேசிக்காக அந்த வந்து இந்த துல்குன்ஸை வந்து எப்படி வந்து இந்த ஸ்கை பீப்புளெலாம் வந்து டார்ச்சர் பண்ணாங்க, எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அந்த அமிர்தாவை, ஸோ அதுக்கு வந்து என்னென்ன கொடூரம்லாம் அந்த வேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது அந்த சில சீன்ஸ்லாம் பார்க்குற நேரத்தில். ஒரு வேலை வந்து கண்ட மணிக்கு வந்து ஒரு ஸ்வாட்ஸ் வச்சு குத்தி வச்சுருப்பாங்க, அது வந்து அதோட சைடில் உள்ள நியாயத்தை சொல்லும். ஸோ அந்த ஸ்டோரியெல்லாம் நம்மளுக்கு கேட்குற நேரத்தில் வந்து இப்படி போட்டு துன்புத்திருக்கீங்களே ஒரு ஒரு ஜீவனை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து தோணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கொடூர அரக்கர்களாக காமிச்சிருக்காங்க நம்ம ஸ்கை பீப்புளை. அதாவது காசுக்காக நான் வந்து எதையுமே பார்க்க மாட்டேன், என்ன கொடூரம் ஆனாலும் நான் பண்ண தயாராக இருப்பேன் அப்படிங்கிறவங்க மாதிரி ஒரு ஸ்கை பீப்புள் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ பேசிக்காக அவங்களோட குணமே அப்படிதான். ஸ்கை பீப்புள் வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு எது எது வேணாலும் நான் காசு கொடுத்தா நான் எதை வேணாலும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதா ஸ்கை பீப்புள் வந்து இங்கே காமிச்சிருக்காங்க. அது வந்து உண்மையும் கூட. ஸோ இதை மாதிரி அவங்க வந்து இந்த துல்குன்ஸ்லாம் வந்து இது கொன்று அந்த அமிர்தா இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க ஒரு சைடு. இன்னொன்று சைடு வந்து பார்த்தோம்னா ஃபயர் ட்ரைபில் உள்ள லீடர், அதாவது ஒரு ஃபீமேல் லேடி வந்து வராங்கன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஏற்கனவே நம்ம நேச்சருக்கு அகேன்ஸ்டாக தான் செயல்படணும், அதாவது ஈவாக்கு ஆப்போசிட்டாக தான் செயல்படணும்ட்டு ஒரு தெளிவான எண்ணத்தோடு அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த உலகம் ஃபுல்லாக என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும், என்னோட தீயில தான் வந்து இந்த உலகமே மிதக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க. ஸோ பேசிக்கலாக இந்த ஃபயர் ட்ரைபில் உள்ள வராங்கோ நம்ம மைல்ஸ் ஸ்குவாரிச்சும் 2 பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துக்கிறாங்க. ஒப்பந்தத்தை வந்துக்கிட்டு இவங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து திரும்பிடுறாங்க. ஸோ இந்த ஃபைட்டை வந்து ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டாக வந்து பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த சைடு ஜேக்சலி சைடு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஈவாவும் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா கிரின்னு ஒரு பொண்ணு இருக்குது நம்ம ஜேக்சலிக்கு. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு டாக்டர் இருப்பாங்க. அந்த டாக்டரோட அதாவது ஃபாதர்லெஸ் குழந்தையா வந்து காமிச்சிருப்பாங்க. ஈவா வந்து அந்த நேச்சர் வந்து ஒரு சீடை வந்து இம்ப்ளான்ட் பண்ணுது. இந்த டாக்டரை வந்து அவதார பாடிக்கு வந்து எப்படியாவது டிரான்ஸ்ஃபர் பண்ற நேரத்தில், அதாவது ஒரு ட்ரீ ஆஃப் சோல்ஸ் இருக்கும், அது கீழே டிரான்ஸ்ஃபர் பண்ற நேரத்தில் வந்து நம்ம ஈவாவே வந்து ஒரு சீடை பிளான் பண்ணுது. அதுதான் இந்த கிரி, இந்த குழந்தை கிரின்னு அப்படி காமிக்கிறாங்க. ஸோ இந்த கிரி வந்து அந்த கிரிக்கும் நம்ம ஜேக்சலி தான் ஃபாதராக இங்கே வந்து ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த கிரி வந்து ஈவாவோட ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷனில் இருக்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து செமையாக காமிச்சிருக்காங்க. அது வந்து ஃபீலிங்கே வேற லெவலாக இருக்குது அது. ஸோ அவங்களும் வந்து ஈவா கிட்ட போயிட்டு ஒரு எப்படியாவது பேசி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன்ல ஈடுபடுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த கடைசி கிளைமேக்ஸில் வந்து இந்த துல்குன்ஸு அதுக்கப்புறம் இந்த நேச்சர் சைடில் இருக்கிற எல்லா ஃபோர்ஸஸும் சேர்ந்து வர மாதிரி தான் அந்த கிளைமேக்ஸே எடுத்திருக்காங்க. ஸோ விஷுவல்ஸ் ஆகட்டும் சரி, இந்த சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும் சரி, மியூசிக்காக இருக்கட்டும் சரி, எல்லாமே பயங்கரமாக காமிச்சிருக்காங்க. ஃபைட் எல்லாமே வந்து செம்ம கிராண்டியராக இருக்குது இந்த படத்தில். அதுவும் 3Dயில் பார்க்குறது வந்து பயங்கர ஒர்த்து இந்த படம். ஸோ நான் வந்து இந்த படத்தில் வந்து பார்க்குற நேரத்தில் வந்து இந்த கிளைமேக்ஸ்லாம் பார்க்குற நேரத்தில் வந்து எனக்கு சில இடத்துல வந்து அப்படியே பயங்கரமாக ஃபீலிங் ஆயிடுச்சு. ஸோ இந்த படம் வந்து அந்த அளவுக்கு எமோஷ்னலாக நம்மளோட கனெக்ட் ஆகுது. ஏன்னா நம்ம இந்த படத்தை வந்து எப்படி மெயினாக காமிச்சிருக்காங்கன்னா, ரிசோர்ஸஸ் வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது, அதுவும் நேச்சர் ரிசோர்ஸஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது, அதை வந்து மெயினாக வந்து இந்த படத்தை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பேண்டோராவும் நம்ம உலகமும் ஒண்ணுங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க நம்ம இந்த டைரக்டரே. ஸோ பேண்டோராவும் நம்ம உலகமும் ஒன்று, இந்த ஸ்கை பீப்புளும் நம்ம ஹியூமன்ஸும் ஒண்ணுங்கிற மாதிரி தான் இங்கே காமிச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு இங்கே வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட சேமா ஒரு அலைன்மெண்ட்ல வர மாதிரி தான் இந்த படத்தையே வந்து கொஞ்சம் எடுத்திருப்பாங்க. ஸோ கிளைமேக்ஸ்ல வந்து இவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஒர்த்தா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒர்த்துங்க. நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து கண்டிப்பாக செம ஒர்த்து இந்த படம். அதுவும் 3Dயில் பார்க்கலாம், ஐமேக்ஸ் 3Dயில் பார்க்கறது செம ஒர்த்து. ஏன்னா நான் ஐமேக்ஸ் 3Dயில் பார்த்தேன், ஆனால் என்னால் முடியல, ஏன்னா டிக்கெட்டு கிடைக்கவே இல்லை இந்த படத்துக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு வீக்கெண்டு ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இந்த படத்துக்கு நடுவில் தான் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரெய்லரை போகிறதா சொன்னாங்க. சரி நானும் அது போடுவாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன்.
படத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சீக்கிரமா போய் உக்காந்துட்டேன். படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் பாக்குறேன். டூம்ஸ்டே ட்ரெய்லர் எங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்கி விட்டாங்க.